வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆஃபிஷியலி குலுவாங் எக்ஸ்பெடிஷனில் அருள்மிகு ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் தாமன் சூர்யா என்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. 799வது ஆலயத்திலேருந்து ஒரு படி மண்ணை அனுமதியோட கேட்டு வாங்குறது மிகப்பெரிய விசேஷமாக தான் நான் கருதுறேன். இதுக்கு முன்னாடி குலுவாங்க்கு வந்திருந்தேன். இந்த ஆலயம்லாம் கண்ணில் தென்படலை. பிறகு இந்த ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு வரதுக்காக திரு சரவணன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அவர் எல்லா ஆலயத்தையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய ஆலயங்கள் இருக்குது சொல்லிட்டு அவராக அழைச்சிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். இந்த வேலை அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட கொடி மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். ரொம்ப டயரிங்கான ஜேர்னி தான். பிகாஸ் நாளையோட எங்களோட எக்ஸ்பெடிஷன் ஜோஹோரில் முடியுது. அதுக்கு முன்னாடி நான் வந்த எண்ணிக்கையோட இந்த குலுவாங் விட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு டார்கெட்டோட எடுக்கப்பட்ட மண்ணுக்கு தான். இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 800வது ஆலயம், ஃபைனலி 800 தொட்டுட்டோம். கேம் திருமுருகன் ஆலயம் மார்க்கா ஸ்டேஷன் என்கிற ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த முருகர் ஆலயத்துக்கு நான் வரும்போது அவங்களுக்கு உச்சக்கட்ட ஒரு பூஜைகள் ஒன்று நடந்துக்கிட்டுச்சு. தாமான் சூர்யாவில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் தற்பொழுது திருப்பணியை நோக்கி போக போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் புத்து மாரியம்மனும் இருக்காங்க. அவரோட ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் வில்வ மரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. இருந்தாலும் முருகரை பார்க்க முடியலையே, மனசில் சின்ன வருத்தம் இருந்துச்சு. அப்போது ஆலய நிர்வாகத்துக்கிட்ட கேட்கும் போது, உங்களுக்கு தானே கண்டிப்பாக முருகரை பார்க்கலாம் சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்து முருகரோட காட்சியை பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அவர்கிட்ட என்னோட திருப்படி மண்ணை வச்சு ஆசீர்வாதம் பெற்று 800 தொட்டுட்டோம்ப்பா, இன்னும் 200 தான் போகணும். அதுக்கு எல்லாத்துக்கும் வழி அமுச்சு விட்டு எங்களோட பயணத்தை நீதாப்பா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னோட டே 1 பதிவுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து பக்த பெருமக்களுக்கும் நீதாப்பா காட்சி தரணும், ஆசீர்வாதமும் நீ தரணும்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்மையே அடையட்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்த பயணத்தை தொடங்க போகிறப்பா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 801வது ஆலயமாக செம்மா தேவ ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் பாலுவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாலுவுக்கு போயிருந்தேன். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆலய பூசாரி கோயில் அடைச்சிட்டோம் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரியான அடமலை. இப்போது அந்த ஆலயத்திலேருந்து மண் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆலயம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருப்பணியில் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை கொடுத்து இந்த ஆலயத்துக்கும் நீங்களும் உதவி செஞ்சு இந்த ஆலயம் நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு முன் வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயத்தோட முன்புறத்தில் இருக்கிற அவங்களோட பூமரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ஆலய அம்பாவை பார்க்க முடியலன்னு நினச்சேன். பூஜாரி சொன்னார், உங்களுக்கு தானே திரையை திறந்து பார்த்துக்கிங்கன்னு. இவங்க தான் அந்த அம்பாள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மனசுக்கே நிறைவாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கும். 808வது ஆலயம் எந்த ஆலயம்னு கண்டிப்பாக பாருங்கள்.